இப்பவும் செட்டிநாட்டில் நேமத்தாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நேமத்தான்பட்டியில திருநாவுக்கரசு வித்யாசாலை அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு பேரு திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு இல்லம். பையனுக்கு பேரு நாவுக்கரசன், பொண்ணுக்கு பேரு நாவுக்கரசி, தப்பினா திலகவதி. அந்த வீட்டுக்கு பேரு அப்பர் இல்லம். நான் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பேசியிருக்கேன். திருநாவுக்கரசு வித்யாசாலை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அந்த வித்யாசாலையை பாடியிருக்கார். அந்த குடும்பத்தில் அத்தனை பேரு அப்பர் அடிகளுடைய பக்தர்கள். இதே மாதிரி அழகன்குளம்னு ஒரு ஊர் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில். அங்கே மஞ்சப்புத்தூர் செட்டியார்கள். அங்கே ஒரு செட்டியார், அவரு திருநாவுக்கரசருக்கு தனியா கோயில் கட்டியிருக்கார். தனி கோயில். திருநாவுக்கரசு குருபூஜை அன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு, சொற்பொழிவு காலையில இருந்து அங்கே நடந்துகிட்டே இருக்கும். அழகன்குளம் பரமசிவன் செட்டியார்னு பேரு. இப்ப அவர் இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள், நன்றாக நடத்துகிறார்கள். அழகன்குளம் திருநாவுக்கரசருக்கு தனியா. அது என்ன தெரியுமா வேடிக்கை? திருநாவுக்கரசருடைய திருமேனிக்கு உங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் கழுத்துல வைர நகை போட்டிருப்பாங்கல்ல, அவ்வளதையும் கொண்டாந்து அன்னைக்கு சாத்தி இருப்பாங்க. நமக்கு வேடிக்கையா இருக்கும். இந்த சன்னியாசிக்கு இத்தனை